ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்துலாமா? சுட சுட சோறு, அதுக்கப்புறமா ரசம். மிளகெல்லாம் தேய்ந்து போச்சு, சும்மா ஜீரகத்தையும் பூண்டையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கு. எப்படியோ நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பயிறு கூட்டு, பீன்ஸு போல் இருக்கும், ஆனால் பீன்ஸ் இல்லை. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் பயிறு கூட்டு. அதுக்கப்புறமா வெண்டைக்காய் பொரியல். இன்றைக்கி இவ்வளோ தான் வைக்கணும்னு ஐடியா, சரின்னு சொல்லிட்டு வெண்டைக்காயும் கூட சேர்த்து வச்சாச்சு. முட்டை வச்சுருந்தேன், அதை பேக் பண்ணிட்டேன், அதை வீடியோ எடுக்க முந்தி. அதனால் அது நெக்ஸ்ட்டு வரும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எப்பவும் போல தான் எலுமிச்சை ஊறுகாய். தீர்ந்து போச்சு, இன்னும் வாங்கணும், கொஞ்சம் தான் இருக்குது. அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இன்னொரு விஷயம் அக்கா, அது என்னென்னா, ரேண்டமாக வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அது என்னென்னா, நம்மளை யாராவது அசிங்கப்படுத்தினாலோ ஏதாவது திட்டினாலோ நம்ம அந்த இடத்துல எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிடணுமா. பிகாஸ் அது கர்மா அப்படின்னு என்னையளவோ அது என்னவோ இருந்துட்டு போட்டு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளை ஒருத்தவங்க ஒரு இடத்துல கேவலப்படுத்தும் போது நம்மளும் திரும்ப உடனே கொடுத்துட்றோம். என்னோட கேரக்டர் அதுதான். அது என்ன, ரெண்டாவது கடவுள் கொடுப்பாரு, கர்மா பார்த்துக்கணும், அதெல்லாம் தேவையே இல்லை. ஒன்றே ஒருத்தையும் திட்டுறானா நீ திரும்ப கொடுத்து விடு, அவ்வளோதான். நம்மளை பேசுறதுக்கு அவன் யார்? அவனுக்கு என்ன தகுதி இருக்குது நம்மளை பேசுறதுக்கு? நம்ம மேலே சரி தப்பே இருந்துட்டு போட்டுமே, நம்மளை பேசுறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்குது? தான் ஒழுக்கத்தை பார்க்கணும், அடுத்தவனை எவனுமே